The example 2.43 என்ன பாருங்க, find the middle term in the expansion of x square minus 2 by x the whole power 10. x square minus 2 by x the whole power 10ல middle term என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் பவர் என்ன பாருங்க, 10 இருக்கா, n is equal to 10 இருக்கா. அப்போ பவர் வந்து 10ஆக இருந்தால், என்னோட வழி வந்து 10ஆக இருந்தால் இதில் வந்து எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும், 11 டேர்ம்ஸ் இருக்கும். பவர் என்னன்னா n+1 டேர்ம்ஸ் இருக்கும், 10 இருக்கனால 11 டேர்ம்ஸ் இருக்கும். அப்போ 11 டேர்ம்ஸில் வந்து மிடில் டேர்முக்கு சிக்ஸ்த்து டேர்ம் தானே. அப்போ சிக்ஸ்த்து டேர்ம் மீன்ஸ் என்னது, மிடில் டேர்ம். ஓகேவா. அப்போ x ஸ்கொயர் மைனஸ் 2 by x the whole power 10 எக்ஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா x is equal to x ஸ்கொயர், எக்ஸுங்கிற பிளேஸில் x ஸ்கொயர் இருக்குது, ஏங்கிற பிளேஸில் மைனஸ் 2 by x இருக்குது, n is equal to 10. அப்போ டோட்டலாக எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும், 11 டேர்ம்ஸ் இருக்குமா. இதில் மிடில் டேர்ம் ஃபார்மில் பாருங்கள், tn/2 + 1, t ஃபார் டேர்ம். ஓகேவா. ஆமாம், அதாவது இப்போ 11ங்கிறது என்ன நம்பர் இருக்கும், ஆட் நம்பர் தானே. 11 ஆட் நம்பர், அதாவது அந்த n+1 வந்து ஆட் நம்பராக இருந்தால் மிடில் டேர்முக்கு ஃபார்மில் வந்து n/2 + 1 இஸ் தி என்னது மிடில் டேர்ம். ஓகேவா. இல்லை இந்த n+1 வந்து உங்களுக்கு ஈவன் நம்பர் வந்துச்சு அப்படின்னா உனக்கு வந்து 2 மிடில் டேர்ம் இருக்கும். ஃபார்மில் என்னென்னா n+1 / 2 and n+3 / 2. n+1th டேர்ம் வந்து ஆட் டேர்மாக இருந்தால் n/2 + 1 இஸ் n/2 + 1 இஸ் தி மிடில் டேர்ம். ஓகேவா. ஆமாம், n+1 வந்து ஈவன் நம்பராக இருந்தால் n+1 / 2 அண்டு n+3 / 2 ஆர் தி என்னது மிடில் டேர்ம்ஸ். ஓகேவா. சரி, ஈவன் நம்பராக இருக்கும்பொழுது 2 மிடில் டேர்ம்ஸ் இருக்கும், ஆட் நம்பர் இருக்கும்போது ஒரே ஒரு மிடில் டேர்ம் இருக்கும். ஓகே, மிடில் டேர்ம் பாருங்கள், t ஆஃப் n/2 + 1, என்னங்கிறது 10, அப்போ 10/2 + 1, 10/2 5, அப்போ 5 + 1, 5 + 1 is 6. அப்போ t6னா டேர்ம் 6. ஸோ சிக்ஸ்த்து டேர்ம் இஸ் என்னது மிடில் டேர்ம். அப்போ சிக்ஸ்த்து டேர்ம் ஃபைண்ட் பண்ணணுமா, டு ஃபைண்ட் மிடில் டேர்ம் ஃபார்ம் என்ன, tr + 1 = ncr x power n - r a power r. அப்போ t6 போட்டிங்கன்னா t 5 + 1, அப்போ n-க்கு r-க்கு 5 போடணும், n-க்கு 10 போடணும், x-க்கு x² போடணும், a-க்கு -2 by x போடணும். போடுங்க, 10c5 x² the whole power 10 - 5 -2 by x the whole power 5. 10c5 x² the whole power 5, 10 - 5 5, இந்த பவர் 5 எடுத்திங்கன்னா -2 power 5 -32 / x power 5. நெக்ஸ்ட்டு 10c5னா 10 × 9 × 8 × 7 × 6 / 1 × 3 × 4 × 5. இதை சிம்பிளிஃபை பண்ணினா 42 × 6 வருது. அடுத்து இந்த x² the whole power 5, x² the whole power 5, இந்த x power 10 வருமா, x power 10 x power 5 டிவைட் பண்ணால் x power 5 வரும். நெக்ஸ்ட்டு -32. ஓகேவா. அடுத்தபடியாக 42 × 6 × -32, தட் இஸ் -8064. -8064 × x power 5 இஸ் தி என்ன டேர்மு, மிடில் டேர்மு. ஓகேவா. அடுத்து இதே மாதிரி எக்ஸாம்பிள் 2.44 பாருங்கள், ஃபைண்ட் த மிடில் டேர்ம் இன் தி எக்ஸ்பென்ஷன் ஆஃப் x/3 + 9y the whole power 9. ஹோல் பவர் 9 வந்துருச்சா. அப்போ இதில் வந்து 9 + 1 10 டேர்ம்ஸ் இருக்குமா. அப்போ 10 இஸ் என்ன நம்பரு, ஈவன் நம்பரு. அப்போ ஈவன் நம்பர்னு சொல்லும்போது 2 மிடில் டேர்ம்ஸ் இருக்கும், n+1 / 2 and n+3 / 2. மிடில் டேர்ம்ஸ் எதெல்லாம்ப்பா, n+1 / 2, n+3 / 2. அப்போ n வந்து 9 + 1 / 2, 9 + 3 / 2, 9 + 1 வந்து 10, அப்போ 10/2 5, 9 + 3 12, 12/2 வந்து 6. அப்போது ஃபிஃப்த்து டேர்மும் சிக்ஸ்த்து டேர்ம் அண்ட் சிக்ஸ்த்து டேர்ம் ஆர் தி என்ன டேர்மு, மிடில் டேர்மு. இதை வந்து x + a the whole power என்னோட கம்பேர் பண்ணிங்கன்னா x-க்கு பதிலாக x/3, y-க்கு பதிலாக a-க்கு பதிலாக 9y. ஓகேவா. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைண்ட் தி என்னது மிடில் டேர்மா. மிடில் டேர்ம் ஃபார்ம் என்ன, tr + 1 = ncr x power n - r a power. இந்த ஃபார்ம்லாம் நல்லா படிச்சுக்கணும். இந்த ஃபார்மில் வந்து மேக்ஸிமம் இது இந்த மாடல் உள்ள சம்ஸ் எல்லாமே இந்த ஃபார்மில் தான், ncr x power n - r a power r. அப்போது t4 + 1, ஏன்னா t5ன்னு சொல்லும்போது t4 + 1, அப்போது r-க்கு பதிலாக 4 போடணும், n-க்கு பதிலாக 9 போடணும். இப்போ 9c4, x-க்கு பதிலாக x/3, அப்போ x/3 the whole power 9 - 4, a-க்கு பதிலாக 9y, அப்போ 9y the whole power 4. நெக்ஸ்ட்டு 9c4, 9 × 8 × 7 × 6 / 1 × 2 × 3 × 4, x/3 9 - 4 வந்து 5. அடுத்து வந்து இதை எழுதினீங்க 3² the whole power 9 3² இல்லாமல், அப்போ 3² the whole power 4 y power 4. ஓகே, இப்போ இதை சிம்பிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருது 63 × 2 வருது. அடுத்து x power 5 / 3 power 5, x power 5 3 power 5. இந்த 3² the whole power 4னா 3 power 8 வரும், இன்ட்டு the y power 4. இந்த 3 power 5ம் இந்த 3 power 8ன்னு சொன்னால் என்னது 3 power 3 வருமா, 3 power 3 ஆன்சர் என்ன 27. அப்போ 63 × 2 × 27,
எக்ஸ் பவர் 5 ஒய் பவர் 4 எக்ஸ் பவர் 5 ஒய் பவர் 4. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்போது அந்த வேல்யூவை மல்டி பண்ணிங்கன்னா 3402 எக்ஸ் பவர் 5 ஒய் பவர் 4. ஓகேவா? இது நீங்கள் 6th டேர்ம் ஃபைண்ட் பண்ணனா T5 + 1 அப்போது நீங்கள் 6 வர 5 போடணும். அப்போ 9C5 x/3 த ஹோல் பவர் என்ன வருது? 9 - 5. அப்போ 9 - 5ன்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து என்ன வரும்? 9 - 5 ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும்? 4. அப்போ x/3 த ஹோல் பவர் 4 வரும். x/3 த ஹோல் பவர் 4. அடுத்து 9y த ஹோல் பவர் 5. ஓகேவா? 9y த ஹோல் பவர் 5. அப்போ 9C5 x/3 த ஹோல் பவர் என்னது? 4. 9y த ஹோல் பவர் 5. ஓகேவா? 9C5 x/3 த ஹோல் பவர் 4 9y the whole power 5. ஓகேவா? ஸோ T5 + 1 6th term is the 9C5 x/3 the whole power 4 9y the whole power 5. இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. x power 4 3 power 4 9 power 5. அப்போ 9 power 3 square the whole power 5 into y power 5 சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதிக்கோங்க. ஓகேவா?